பாண்டிச்சேரியில லேண்ட் வாங்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்களா? எனக்காக 1 மினிட். தமிழ்நாட்டுல எப்படி நஞ்சை, புஞ்சை, புறம்போக்கு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் ரெசிடென்ஷியல் ஜோன், கமர்ஷியல் ஜோன், இண்டஸ்ட்ரியல் ஜோன், டூரிசம் ஜோன் பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்தந்த ஜோன்ல என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ஜோன்ல போய் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல போய் ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. இப்போ நீங்க சப்போஸ் நீங்க மாத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொன்னா we have to go for zone conversion. ஸோ அதனால நீங்க வந்து ஜோன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது பெட்டர். இதுவும் தவிர பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது, பேக் வாட்டர்ஸ் இருக்குது, கடற்கரைகள் இருக்குது. ஸோ எந்த வாட்டர் பாடிக்கு பக்கத்துல வாங்கினாலும் சிஆர்இசட் ஜோன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணப்படும். இதுல ஜோன் 1ன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அப்ரூவல் கிடைக்காது. 2 and 3ன்னு சொன்னீங்கன்னா அதுல வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட they will give அப்ரூவல். ஸோ எப்படி நீங்க ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்ட லீகல் செக் பண்றோமோ அதே மாதிரி எங்க லேண்ட் வாங்கினாலும் உங்களோட ஃபியூச்சர் பிளானை கன்சிடர் பண்ணி ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்க செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் மோர் டீடைல்ஸ் DM me. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.